Hi friends, welcome to Milmila World. இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு ஃபிஷ் மசாலா தான். நார்மலாக ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைன்னு வச்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கட்லா ஃபிஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். Compared to other fishes, Katla fish has rich in protein and high content of fat and omega 3. அப்புறம் காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நல்லா நான் கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்காக தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகி ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ்ஷை, அதாவது கட்லா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்னென்ன போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா டர்மரிக் பவுடர், சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி பவுடர், இதை போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்க மசாலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரையாக உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் சைட் பை சைடு எல்லாத்தையும் ஒன்றா பரட்டி விட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷு ஆல்ரெடி வெந்துருச்சு. அந்த மசாலா எல்லாம் ஃபிஷ்ஷில் இறங்கி சூப்பராக அப்சர்வ் ஆகி ரெடி ஆகிருக்கும். தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் மேலே கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிரும். இது வந்து பால் சாதம், அதுக்கப்புறம் வெறும் ஃபிஷ் ஸ்டார்டராக கூட நீங்கள் சாப்பிட்லாம். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.